எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு குக்கிங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் மசாலா அதை தான் செய்ய போகிறேன். இப்போ வேறு சைட்லலாம் பார்த்திங்கன்னா பட்டரெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மட்டர்னா க்ரீன் பீஸ் பன்னீர் கிரேவி குழம்பு. இது சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கெல்லாம் சைட் சூப்பராக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் நான் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மட்டர் பன்னீர் மசாலா தான் நான் செய்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பன்னீர் வறுத்த அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுமே பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள், பாதி வெங்காயம், 1 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தேங்காய், 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு 1/2 ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இதுதான் இதில் மசாலா. இங்கே பொடிகள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள். இது பன்னீர் மசாலா பவுடரு, தனியாத்தூள், மிளகாத்தூள். இப்போ இந்த மசாலா நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு 7-8 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்குன்னா இது போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டோட ஃப்ளேவரும் பன்னீரோட ஃப்ளேவரும் சேர்ந்தினா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எல்லா மசாலாஸும் பவுடர்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ் என்ன இருக்கோ இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நம்ம வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவைக்கேற்ற அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரை, வறுத்த பன்னீரை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே குக் ஆகட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெலிஷியஸான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கிங் வீடியோ லைக் பண்ணுங்கள். யாராச்சும் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த வீடியோ பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.